50 ரூபாடு தானே. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ரெண்டுக்கு அப்ப 2 ரூபாடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்து. சரி. ஒண்ணுக்கா ரெண்டுக்கானே? ஒண்ணுக்குன்னா 1 ரூபாய், ரெண்டுக்குன்னா 2 ரூபாய். ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னே. என்னண்ணே நொட்டாங்க நின்றுட்டீங்க? என்ன நொண்ணனே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கேட்க கொடுப்பாங்க. வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா? கையா கொடுனே. ஏனே 2க்கு போயிட்டு 1க்குன்னு சொல்றேனே. நாங்களாம் போறப்ப என்ன வெயிட்டு, வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. 10 ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளு முகர கட்டியும் பாரு. போ அப்படி. எப்படி வரனே? என்ன பிரச்சனை ஜிலாக்கி? நாமெல்லாம் சோந்தா நேரத்திலே சோழிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ போடுவோம். காசை வாங்கி கல்லாவில போடு. நான் பாத்துறேண்ணே. கணேசா, இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ளை மயக்க மாதிரில இருக்கு. என்ன கணேசா, சில்லாக்கி ஏதாச்சும் பெரிய செய்ய செஞ்சு விட்டீங்களாப்பா? நீ வேறக்கா 4 பேர் சந்தோஷமா இருக்கட்டும்னு சாராயம் வித்தோம். அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்த என் மக அன்னைக்கிலேயே அலர் நாயக்கம்பட்டில கட்டி கொடுத்துருக்கேன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். டிக்கெட் 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 டிக்கெட். ஏட்டியா, கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தா உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்குருவேல. எழுதி போட்டிருக்க. கை பிடிக்காதீர். கரெக்டா படிச்சிட்டேன். போய் பிடிக்காத எழுதி போட்டுக்கல. என்ன ஏட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கா? இவ்வளோ பெரிய பஸ்ல மாமுக்க சைலன்சர் குபுக்கு குபுக்கு குபுக்குன்னு புகை விடும் போது இந்த மட்டும் சிகரெட் குடிச்சு குத்தமாப்பா? ஊர் உலகத்துல சட்டமா இருக்கவங்க சட்டம். நியாயமாத்தான் பேசுறேன். தருமதுப்பட்டி எல்லாம் இறங்குங்க. பாண்டே மூணு எடுத்துட்டு வரா. கணேசா, பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஏட்டையா, பஸ்ல சாராயத்தை கடத்துறான். டிக்கெட் போட போய் அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமுக்குற. முத ஆளை புடி. டேய், யாரு முட்டுறாது? என்னதுதான் உள்ள என்னடா இருக்கு? சாராயம். போலீஸ்காரன் வர வண்டியில சாராயம் கடத்துறியா? உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல். உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. மீறி அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கங்க. உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது தெரிஞ்சுதான தெளிவா கடத்துறான். உறவுங்க பார்த்தா குடிக்க போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. ஏப்பே, இந்த போலீஸ்னால எதுவும் செய்ய முடியாதாப்பே? அதான் பார்க்க பங்கற மாதிரி இருந்தாலும் எம்புட்டு வரமா பதித்துடான்னு பாத்தியா? எம்புட்டு நேரமா வயித்துல சுமந்துட்டே இருப்பேன். சித்திரை மாசத்துக்கு வெயில இப்படி சுமந்துகிட்டு இருந்தா வயிறு காந்து போகாது. இத வேற கட்டிக்கிட்டு. ஏக்கா, இப்பதான் பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி கூட்டியாந்த பாதியிலேயே கருவை கலைச்சிட்ட. நீ வேறப்பே, வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணுல மண்ணை தூவி பூராத்துலயும் கஞ்சா கடத்திக்கிருக்கேன். அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். பயப்படுறியா? என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? பயப்படுற? டேய், யாரா அவன் உள்ள? டேய், ஏய், யாரா அவன்? டேய், இப்ப நீ வெளிய வரல, பெட்ரோல் ஊத்தி குளிச்சிட்டு டேய். நீயா? என்னையா களத்து மேட்ல 10 மூட்டை நெல் அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா? அட்ரஸ் கேட்டா வீதியில வச்சு சொல்ல வேண்டியதானே? அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது அந்த ஓஹோ, அதான் காலையில இருந்து அவசியம் பண்ணல தண்ணி வெள்ள இருக்காங்களா? எப்படியா வரும் மோட்டர் ரூம்ல? ஏயா, நீ ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன். கபடி விளையாட்டுல சேர்த்து உனக்கு மரியாதை கொடுத்தா இங்க கள்ள விளையாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்க. நான் தான் நீ கபடி விளையாடும் போதே சொன்னேன்லப்பா, என் பொண்ணாட்டியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு. எப்ப போனாலும் வகுத்து ஒழிக்கிறான். அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம். பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். தொங்கிடுவான் தெரியுதுல. தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம். போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. வீடு இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போற. 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்தேன். அங்க கட்டி விட்டுருக்கா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா?
வாயா, வா. இங்க வாங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு அதனால போயிட்டான். நீங்க எச்சுப்பா. தெரியுதுல்ல. மூஞ்சி முகரக்கட்டை. ஏய், யாரா அவன்? முதல்ல அந்த மோட்டார் ரொம்ப சுத்தப்படுத்துங்கடா. ஏய் கழுதா, என்ன உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்படியே வவுத்தொலின்னு பாத்துக்கிட்டா போதுமா? அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவன் கவலையில கண்ட மணிக்கு தெரியறான். என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, எல்லாம் போக போக சரியா போயிடும். நீ உடம்ப என்ன பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தாலும் நல்லா இருக்கும். இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கான். வரடா? ஐயோ யோ ஓடியா ஓடு. அம்மா, யாராவன் முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய், யாராவன்? அவரு பாக்ஸர். சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புருஷன் ஒன் வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருடி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவரு ஒழுங்கா ஓட்டுனா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும். என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சுச்சுனா நீதான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு. நானா? ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? அவன் இம்புட்டுக்காண்டு கரும்புள்ளிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவன் அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? இந்த அவிசும் போட உன்னை நம்பிதானே இருக்கு. அவங்கள சந்தோஷப்படுத்துறா பக்கி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், வண்டியில உட்கார்ந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதை பார்த்து? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. உங்க முகத்தையா? யா. ஏப்பா, நீ பார்த்த கண்ணாடியில இனி எவனும் முகம் பார்க்க கூடாது. ஏன் இந்த குளவெறி? காரணமா தான். அப்படின்னா அந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருந்தேன், இதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. கை ரெண்டு இந்த ஹாண்ட் பார்ல வச்சிருந்தேன், அதை என்ன பண்ண போற? இப்ப கிளியர் பண்ணிடுவோம். இத வரண்டியமாப்ல. எப்படி? இதுவும் ரொம்ப நல்லா இருக்குடா. கால் ரெண்டு இந்த பெடல்ல வச்சிருந்தேன், அதை என்ன பண்ண போற? கிளியர் பண்ணிடுவோம். எப்படி? ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியை முடிச்சிட வேண்டியதானே? அப்படின்னா கொஞ்சம் இரு. இப்படி ஒன்னொன்னா உடைச்சுக்கிட்டா என்னைக்கு முடிக்கிறது? எப்படி? என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வண்டி வச்சிருக்கானா? வண்டி வண்டி வச்சிருக்கானா? வச்சிருக்கானா வச்சிருக்கியா? வச்சிருக்கானே. என்னடா சொல்ற? இங்க இருந்து போனால மிலிட்டரிக்காரன் ஆமா. அவன்கிட்ட ஒரு நாள் இப்படி ஏத்தி அப்படி இறக்கி விட்டுறான்னு லிப்ட் கட்டனே. எஞ்சிய காரத்து மூஞ்சில துப்பிட்டான். அதுக்கு அவனை எப்படி பழி வாங்குறது சின்னதா பிளான் போட்டு ஆரம்பிச்சேன். அண்ணன் முடிச்சு வச்சிட்டீங்க. ஆனா நீங்க என்னை விட கோபக்காரனே. பிளானா? யாரா வண்டிக்கு தீ வச்சதே? இந்தாரா சார் நீங்க. நான் இல்லங்க, இவன் தாங்க ஆரம்பிச்சான். ஏய் போய் சொல்ற, மரியாதை கட்டு போறாமா? ஏய்யா அவர் உனக்கு என்னைய துரோகம் பண்ணாரு? இந்த நாட்டுக்கா எவ்வளவு பாடுபட்டு பாரு, எத்தனை உயிரை காப்பாத்திருப்பாரு. அவர் ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்கிறது உனக்கு தாங்கலையா? ஐயா பொலிச்சான் கட்டதுக்கு நீ எப்பட்ட அடிக்கிறாரு? இன்சார்ஜ் இருக்க வேண்டிய நீயா இந்த வண்டிக்கு பைசாச்சு பண்ண பாக்கிறனா உனக்கு ஷூட்டிங் சார்ஜ் பாக்கியா? ஐயோ பாக்கில சொல்ல ஆரம்பிச்சாரா பெண்ணா? இப்படில அடிச்சவளா இருக்கு. ஏய் போஸ், என்ன தலையை சொரிஞ்சுக்கிட்டே பம்மி வந்துட்டு இருக்க? ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. நல்லா நான் பொழுது கடனை கேட்டு வந்துடாத. ஒரு 1000 ரூபாய் பெருமான உள்ள பொருளை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு 400 ரூபாய் கடன் எடுத்துக்க. 100 ரூபாய்க்கு சரக்கு ஊத்து, பாக்கி 500 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்க, டவுனுக்குள்ளே சந்தோஷமா புழைங்கிட்டு வரும்ல. நீங்க புழங்க நாங்களா சிக்கணும். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்? டேய், என்னடா காதோட அத்துட்டு வந்திருக்க? எங்க ஆத்தா டயட்டா கொடுக்க மாட்டா, அதான் அசந்து தூங்குறப்ப நறுக்குன்னு அத்துட்டு வந்துட்டோம்ல. மாரியாத்தா என்னப்பா பெருங்கும்புடா இருக்கு? உனக்கு இல்லடா, வாத்தாளுக்கு. இப்படிப்பட்ட புள்ளைய பெத்தவன் வாத்தாளுக்கு
ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தியில செலவைக்கணும்டா. போ போ. வச்சு என்ன கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க? நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேகத்தை கலப்பாப்பா. எவன்கிட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. கண்ணுக்குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல? சரி சரி, அப்படி கட்டி போடு. கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. இல்லைன்னா பண்ட மாத்திர முறையா பொருளை வாங்கிட்டு சரக்கு கொடுக்கறதுக்கு? வேணாண்ட காது எடுத்து வந்து கொடுக்குறேன் சரக்குறான்னு சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுக்கிட்டு வேணான்னு கொடுக்குறேன் சரக்குறான்ற. இங்க இதெல்லாம் திருட்டு போல இருந்து வச்சுக்க, போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராய்ப்பிடுவாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. மதுரையில இருந்து வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாமா, 150 ரூபா அடுத்து ஆஃப் வாங்கி அடிச்சு ஒண்ணு ஏறலப்பா. இந்நேரம் நம்ம கணேசிங்கிட்ட 50 ரூபாய் கொடுத்து சரக்கு வாங்கி நாக்குல வச்சிருந்தோம்னு வச்சுக்க, பாம்பு அடிச்சு மாதிரி சும்மா ஜிவ்வுன்னு ஏறிக்கும்ல. நீ வேற கணேசன் இருக்கிற வரைக்கும் கடா கண்ணுக்குட்டி மட்டும் தான் பத்து தண்ணி அடிச்சேன். ஆனா இந்த 6 மாசத்துல 1.5 டஜன் பசுமாடு வித்து டாஸ்மார்காரங்களுக்கு இலவ குட்டி தொலைஞ்சேன். அட விடுங்கப்பா, நமக்கு சொர்க்கத்தை காட்டதான் கணேசன் ஜெயிலில் வந்துட்டு இருக்காப்ல. அங்காளி வங்காளிகளா, கணேசன் வந்துட்டு அறியா தப்பு. ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கேயே கருத்து சீத்தாலட்சுமி திருகுருநாத அழகனாச்சி மொட்டையா இருளாயி திருவேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்பள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூலியம்மா எம்பெருமானே வடக்குமலையானே தெக்குமலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்கால ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல நண்பர் 2 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 10 ஏக்கர் கஞ்சா தோட்டம், 2 சாராய பேட்டரி வைக்கணும். நீ தாண்டி தாயே ஆசீர்வதிச்சு அருள்புரிய தாயே தாயே தாயே. கணேசா, உன் பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்பா. மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க. எங்களுக்கு தங்கத்தின் தங்கம், கரணின் சிங்கம், 100 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கோடி கணேசனுக்கு மாலையை மலர் மாலையாக போடுகிறேன். பணத்தை ஊத்தி கொடுத்ததுக்காகவும் கஞ்சா வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத்து பிராந்தியை மாலையா அணிக்கிறேன். கணேசா, ஏன் சார்பா அந்த உருவா கட்டுறப்பா? ஆகா, அப்படியே போடி ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்குடா. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. கணேசா, நெல்லுக்கு பாயிர தண்ணி புல்லு கொண்டு பாயிட்டு அத்து விடு. இனிமே போடியே விளங்கின மாதிரி தான்ப்பா. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். என்ன என்ன பண்ணாங்க? இல்லடா, கருப்பா குட்டை கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா? தெரியாது சொல்ற. அடிடா. டேய், அவன தெரியாதா? நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தாண்டா நானு. நீயா? உன்னையே நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏண்டா, இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யாரும் கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. ஏண்டா, நாளைக்கு வருவேன்டா.
நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா. அடுத்தது உள்ள விசாரி. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. விடியா விடு விடியா. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்து ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அது அது அந்த மாமா. அந்த அது வயசாயிடுச்சு இல்ல. எங்க கீயா? ஆமா. வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வந்தோம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? தம்பி மட்டும் தம்பி வேலையா ராசா இல்ல என் கையா இல்ல ஐயா முனியாண்டி. இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ முதலாளி. அண்ணே எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில் வச்சா நம்மள பாட்ஸா விட்டுருவாங்களே. ஏனே உங்களை தானே? எப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும். உன் காசு எனக்கு எதுக்கு? டேய் வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக்க போறாளா? இப்ப போனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா, இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா, கட் அவுட் வைக்க வேணாம். நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா. பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்த கூடனே. அண்ணே சித்திரை மாச வெயில் மண்டைய பிறந்துகிட்டு அடிக்குது. பச்சை தீப்பிட்டு குப்புக்குன்னு 10 கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும். இதுல என்ன காலி ஆகிறதுக்கு? எல்லாம் ஒரு செட்டப்பா தாண்டா வாழ்றாங்க. ஒரு ஐடியாவை சொல்றானு அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்றா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல கணேசா, அம்பானு பிள்ளை ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. Mr. White. Yes, Mr. James. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க ஒர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம ஒர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பகல்ல தூங்கிட்டு இருந்தா
தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி உனக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. திஸ் இஸ் an அமெரிக்கன் கம்பெனி. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா சட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்குதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கரை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி ராத்திரி வேலைக்கு போறான்னு உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவுல பகல்றா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவுல பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படி தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டாவ பேரு மார்கரெட், என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்? ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளைய சந்தேகப்படுறீங்க. லவ் பண்ணும் போதே எப்படின்னா, கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா. என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலைய பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டா. பாய் போ, போய் பிடி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க ரெண்டு லூசுடா. நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? ஆமா, பார்த்தா கிளவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிளவி பிச்சிடுவேன். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல் என் மூஞ்சில முடிக்க. ஏய், இந்தப்பா சீடி. காதுல தேன் சொட்ட சொட்ட, மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்க பூக்க, காதல் பாட்டா பயிஞ்சு வந்திருக்க. அரக்கு ரெக்கார்டு போட்டா மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்க. ஓகேவா? சரிப்பா. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம், கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க. கணேசா, ஆளே ஒரு டைப்பா மாறிட்ட. நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல. ஏய் கணேசா, பாலை ஏத்திட்டு போற பஸ் டிரைவர் வந்துட்டாங்க பாரு. அட வாண்ணே, உட்காருண்ணே. ஏய், அண்ணனுங்களுக்கு 2 டீயா போடப்பா. இந்தாண்ணே, வடைய கடையை சாப்பிடுனே, கூச்சப்படாம சாப்பிடுனே. லட்சம் அழிது கோடி வருது. என்ன கணேசா குசியா இருக்க? எல்லாம் காரியமாட்டாப்பா. அவால டெய்லி உங்க பஸ் தானே வருது போகுது. உங்களுக்கு டீ வடையே வாங்கி கொடுத்து தன்ன கண்ணா தானே அவால அப்படியே அச்சு குழுங்காம கொண்டு போயிட்டு அச்சு குழுங்காம கொண்டு வருவீங்க. ராபி பண்ணாமா பாம் பிபி பாம் பாம்.
டேய் பாத்தியா பெராக்கு பாக்குற சாக்குல என்னத்தாண்டா தேடுறா? இப்பெல்லாம் அந்த பிள்ளை எங்கிட்டு பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாதிரி தான்டா இருக்கான். என்னப்பா அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. வேணாம், சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சண்டை போடக்கூடாது சொன்ன கிளை ராசா. நல்ல வேலை 3 மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த. சரி, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? என்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்ல சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. ஆமா. எப்படி போற பாரு. மூஞ்சி முகர கட்டி கடிக்கட்ட மாதிரி போறா. ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன் போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் காஞ்சி போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏடா, உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களா அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராஜுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். என்னடா பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய, அத வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்துறமா, உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு டறுக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டரே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா துரப்பாண்டி அண்ணன் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே.
கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருனே, ரொம்ப பயந்த வந்தா. இதுக்கு தான பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்கா ஐயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற? முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி நான் களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி இந்த மயில் ரேகை கையில வச்சுக்கங்க. போடுறேன். நல்ல பொருளை கையில தெரியல. நல்ல சொல்றேன் பாருங்க இப்ப. போடுறா. நல்லா போடுறா. போடுற முதலாளி. போடுறேன். 10லடா நல்லா போடுறா. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய் என்னடா புகைய காணோம்? பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க புகை. நல்லா புகைய போடுறா. இந்த பாருங்க முதலாளி. ஊதி போடுறா. ஊதுறேன். ஊதுடா. ஊதி போடு. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தானே சாம்பிராணி போட்டோம். உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரேன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அவன் யார்? அவர்தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னா. அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா?